நல்லதொரு வேளையில் நாள்தோறும் சிந்திக்கக்கூடிய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நாளும் நல்லதே நடக்கும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு எப்போதும் உங்களுக்கு பிடித்தமான கேள்விகளால் ஒரு வேள்வி. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, மடம் திறந்த வெள்ளம் போல பல பாடல்களை மனனம் செய்து ஒப்பிப்பதை விட, பக்கம் பக்கமாக கதைகளை படித்து ஆனந்த கண்ணீர் விடுவதை விட, அங்கொன்று இங்கொன்று சிறுதுள்ளி பெருவெள்ளம் மாறி சின்ன சின்ன செய்திகளை சேர்த்து நாம் நிறைய செய்திகளை சேகரித்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையின் மகா உன்னதமான விஷயம். இப்போ அம்பாளுக்கே சுவாமிக்கே நம்ம நிறைய பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறோம், இல்லை சுவாமிக்கு மாலை தொடுக்கிறோம், ரோஜாவால், தாமரையால், மல்லிகையால். இப்படி அதே மாலையை விட கதம்ப மலர்னு இருக்கும் பாருங்க, எல்லா மலரையும் சேர்த்து மாலையாக போடும்போது அதனுடைய மகிமையே தனித்துவமே வேறு மாதிரி. அது மாதிரி தான் இந்த கேள்வி. பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கும் போது ஒன்று பெரியவாளுக்கு பயன்படும், இன்னொன்று அடுத்த தலைமுறை, இன்னொன்று நடுத்தர வயது, இன்னொன்று வாழ்வியலை நடத்தி கொண்டிருப்பவர்கள், இப்படி எல்லாருக்கும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஆன்மீகமாக இன்றைய நிகழ்வு மாறணும் மலரணுங்கிறதுக்கு தான் இந்த கேள்விகளால் ஒரு வேள்வி. முதல்ல ஒருத்தர் கேட்டிருக்கார், இந்த மகாபாரதம் தமிழ் வடமொழின்னு இருக்கு, இதை எழுதினது யார் இதை மொழிபெயர்த்தாங்கன்னு. நம்ம மகாபாரதம் குறித்தும் இப்போ அவ்வப்போது கதைகள் பேசி வருகின்றோம். ஆனந்த ஆரம்பத்தில் வேத வியாசர், வேதத்திற்கெல்லாம் அதிபதியாக இருந்த வேத வியாசர் தான் பாரதத்தை இந்த மண்ணுலகத்தில் படைக்கணும்னு நினைச்சார். அவர் சொல்ல சொல்ல எழுதியவர் விநாயக பெருமான். அதனால்தான் வேடிக்கையாக சொல்லுவோம், தந்தத்தை உடைத்தார் பாரதம் படைத்தார், தன் அழகை துறந்து இந்த மண்ணை காக்க மகத்தான நூல் தந்தவர் விநாயகர். அவர் ஸ்டெனோ வேலை தான், ஆனால் மூலமாக சொல்லப்பட்டது வேத வியாசர். அதை தமிழில் எழுதியவர் வில்லிபுத்தூரார். ஆனால் அந்த பாரதத்தை இன்றைக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை நம்மை போன்ற ஊடகங்கள் செய்கிறது. அடுத்து, விருதங்களில் மகான்களுக்கு உரிய சிறந்த விருதம் என்ன? நல்ல கேள்வி இது. ஏன்னா விருதங்கள் பல வகை உண்டு. பொதுவாக விரதத்தில் மகா உன்னதமானது ஏகாதேசி விரதம்னு நம்ம சொல்லுவோம். ஏகாதேசியில் விரதம் இருந்து துவாதேசியில் விரதம் விட்டு ஒரு அகத்திக்கீரையாவது அறநெல்லிக்காவது சமைச்சு பிறருக்கு கொடுக்கணும்னு. ஆனால் அவர் கேட்டிருக்க ஒரு வார்த்தையில் என்னென்னா, மகான்களுக்குரிய விரதத்தில் சிறந்தது. பொதுவாக மகான்கள் பல வகையான விரதத்தை அனுஷ்டிப்பார். அதில் சாதுர்மாசிய விரதம்ங்கிறது மகா உன்னதமானது. நீங்கள் ஒரு மடத்தை பின்பற்றி வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் அந்த மடத்திற்குரிய தலைவரை, அந்த குருமகா சன்னிதானங்களை சாதுர்மாசிய பூஜையின் போது சந்திக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் அவளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணேன்னா அதை மாதிரி ஒரு உயர்ந்த விஷயம் எதுவும் கிடையாது. அடுத்து ஒருத்தர் அற்புதமாக எழுதியிருக்கார் நாமக்கல்லேருந்து, நான் நெத்தியில் டெய்லி திருநீர் பூசிக்கிறேன், இதை பூசும்போதே ஏதாவது மந்திரம் சொல்லணுமா? இது நாமக்கல்காரருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் சேர்ந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன். நெற்றியில் திருநீர் இடுகின்ற போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீருன்னு அந்த பாடல் வரிகளை சொல்லி, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்திரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீருன்னு அப்படி இடம்போதே வாய்க்குள்ள உடனே இங்கே பூசணும். அதான் திருநீற்று பெருமை. அடுத்து ஒன்று இருக்குது, திருமண்ணுன்னு இட்டுக்கிறோம். அப்போ என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் யாரை கேட்டாலும் சொல்லலாம், எளிமை. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்கமா, வாமனா, ஸ்ரீதரா, சிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. இந்த திருமண்ண அங்கங்களில் சொல்லிட்டு இட்டுட்டா அவ்வளவு புண்ணியம் உண்டா. அடுத்து ஒருத்தர் நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, பூலோக வைகுந்தம் எங்குள்ளது? பொதுவாக வைகுந்தம்ங்கிறது நம்ம சொல்லுவோம், நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் பெருமாளை சேவித்து பரமபத வாசலை மிதிக்கணும்னு. ஆனால் பூலோகத்து வைகுந்தம் எது அப்படின்னு கேட்டாலே, எல்லாம் அல்ல ரெங்கன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருந்து
அந்த பரம்பொருள் அந்த ரங்கநாயகி தாயாரோடு காட்சி தரக்கூடிய ஸ்ரீரங்கம் தான் பூலோகத்து வைகுந்தம்ங்கிறது பேர். அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்கார் கிருஷ்ணகிரியிலேருந்து, இல்லறத்தில் பேண வேண்டிய இயற்கை கடவுள் எது? அவர் கிருஷ்ணகிரிக்காரில், அதனால் இயற்கையை மையப்படுத்தி கேட்டிருக்கார். இல்லறத்தில் பேண வேண்டிய இயற்கை வழிபடு பொருள் எது? ஒவ்வொரு இல்லத்துலேயும் நீங்கள் முதல்ல பராமரிக்க வேண்டியது இயற்கை வழிபாட்டில் துளசி மாடம் வச்சு வணங்குங்க. முடிஞ்சவங்க அடுத்து மாமரம் வைங்க. இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் வில்வம், ஓர் வில்வம் சிவார்ப்பணம்ங்கிறான். ஒரே ஒரு வில்வத்தை எடுத்து நீங்கள் சிவனுக்கு பூஜை பண்ணால் அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமம் அப்படிங்கிறான். அதில் அற்புதமாக வாரியார் சொல்கிறார், இல்லந்தோறும் இருக்க வேண்டியது நந்தவனம். நந்தவனம்னா வேற ஒன்றும் இல்லை, 4-5 பூச்செடியை வச்சு அந்த பூவை பறித்து தண்ணியில் அலசிட்டு சுவாமிக்கு பூ போடுங்க, இதுதான். அடுத்து மந்திரத்தில் உயர்ந்தது எது? ஒருத்தர் கேட்டிருக்கார். எங்கே ஊட்டியிலேருந்து, நீலகிரி பகுதியிலேருந்து. பொதுவாக நான் சொல்லியிருக்கேன், எல்லா மந்திரமும் உயர்வானது. அதுக்கு தலைமை பீடத்தில் இருப்பது காயத்ரி மந்திரம். இந்த ஓம்பூர் புவட்ச தச்சவதர்வரண்யம்பர் கோதேவஸ்தே தீமிகிதியோ என பிரஜோதையார். அதனால்தான் இந்த சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய சமூகத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லுவாங்க, காலையில் 108, மதியம் 64, சாயந்தரம் 32வது சொல்லு, அவ்வளவு புண்ணியம் உண்டு அப்படிம்பாங்க. எந்த நாட்களில் நல்ல காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா, ரொம்ப அடிப்படையான விஷயம், நல்ல கேள்வி அது. அஷ்டமி நவமியில் செய்யாதீங்க. குறிப்பாக சந்திராஷ்ட தினத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வீட்டில் விக்கிரக வழிபாடு செய்யலாமா? நல்ல கேள்வி கேட்டிருக்கார். இப்போ சுவாமி கோவிலில் மூலவர் உற்சவர் இருக்கிற மாதிரி வீட்டில் சிலை செய்து வழிபாடு செய்யலாமான்னா, ஓரளவுக்கு மேலே சிலையை வீட்டில் வச்சோம்னா அன்னம் பாலித்து தான் நைவேத்தியம் பண்ணணும். வெறுமனை பால் பொறி பொட்டுக்கல்ல வச்சு பண்ணிட முடியாது. அதனால் விக்கிரக வழிபாடு தப்பு இல்லை, ஆனால் அளவு சிறுசாக இருந்தால் அதற்கு அன்னம் தேவையில்லை. எதை வேண்டுமானாலும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். வழிபாட்டில் சிறந்தது எது? ஒரே வரியில் நிறைவு செய்கின்றேன். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. ஆண்டுக்கு ஒரு முறையேனும் குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செய்தால் குறைவின்றி ஆரோக்கியம், ஆனந்தம் நிலைத்திருக்கும். மீண்டும் இது போன்ற நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.